கமலச்சாரலின் துளிகள் என் உடல் மீது படுவதைப் போன்ற சிலிர்ப்பையும் பெருமிதத்தையும் இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் நான் அடைகிறேன். தென்காசி பகுதியை ஆண்ட பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி 1422 1461 ஆண்டு வரை நடந்தது. சிங்களத்தின் பல பகுதிகளையும் வென்ற பெருமை உடையவர் பராக்கிரம பாண்டியன். அந்த பராக்கிரம பாண்டியனுடைய கனவிலே சிவபெருமான் வந்து வடக்கே காசிக்கு செல்கின்ற பலர் திரும்பி வராமல் போய்விடுகிறார்கள். அதனால் இங்கேயே ஒரு காசி கோயிலை கட்ட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக இங்கே தென்காசி கோயில் உருவானது என்கின்ற ஒரு வரலாறு உண்டு. இந்த தென்காசிக்கு பல இலக்கிய சிறப்புகள் உண்டு. டி.க. சிதம்பரம் முதலியார் என்கின்ற டிகாசி என்கிற ரசிகமணி இந்த பகுதியை சார்ந்தவர். அவர் வட்டத்தொட்டி என்கின்ற இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி அந்த இலக்கிய அமைப்பிலே கல்கி, ராபி சேதுப்பிள்ளை, வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக 1930 35 ஆண்டு வரை இருந்தார். 1927 மேலவை உறுப்பினராகவும் இருந்தார். இந்த தென்காசி மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் என்கின்ற பகுதியை பாளையக்காரராக ஆண்ட பெருமை பூலித்தேவனுக்கு உண்டு. அதனால் நெற்கட்டும் செவலின் பெருமை எதனாலே, அது நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனாலே என்கிற பாடலும் உண்டு. இந்த தென்காசி பகுதியில் மக்களின் கல்வி சதவிகிதமும் அதிகமாக இருக்கிறது, 87.7%. அதனால்தான் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பேச்சை நின்று கொண்டும் கேட்கிறார்கள். ஏதும் அதிக தொழிற்சாலைகள் இல்லாததால் மாசுபடாத சுற்றுச்சூழலோடு திகழ்கிற இந்த தென்காசியில் இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கமல் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது குற்றாலம்தான், குற்றால அருவிதான். அருவி என்கின்ற அழகான தமிழ் சொல் இருக்கிற போது நீர்வீழ்ச்சி என்று ஆங்கில பதத்தை மொழிபெயர்த்து சொல்வதில் உடன்பாடு இல்லை என்று கவிஞர் விக்ரமாதித்தன் குறிப்பிடுவது உண்டு. அதனால் அருவி அருவிதான், அது நீர்வீழ்ச்சி அல்ல. அருவியை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குருவியாய் பறக்க நினைக்கிறது. அருவி என்பது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற போது பாறைகளையும் கற்களையும் கரைத்து கொண்டு மண்ணை அரித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஓடுகிற போது கடுமையான பாறைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது அவற்றை சுற்றி வளைத்து ஓடுகிறது. மலை முகடிலே செல்கிற போதோ குன்றிலே செல்கிற போதோ அது வீழ நேர்கிறது. அதுதான் அருவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அருவிகளிலேயே 2 அருவிகள் இருக்கிறது. படிப்படியாக விழுந்து போகிற ஒரு அருவி, நேரடியாக குதிக்கிற ஒரு அருவி. அப்படி படிப்படியாக விழுகிற அருவிக்கு கொட்டும் அருவி என்று பெயர். ஆனால் அது நேரடியாக விழுவதற்கு லெட்ஜ் அருவி என்று பெயர். குற்றாலம் ஒரு கொட்டும் அருவியாகத்தான் இருக்கிறது. நீருக்கு என்று ஒரு பெருமை உண்டு, அருவிக்கு என்று ஒரு பெருமை உண்டு. அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது. அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும், களங்கம் இல்லாமல் இருக்கும். அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும். உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள். நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று. நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது. நீர்தான் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. நீர்தான் ஆவியாகவும் இருக்கிறது, கட்டியாகவும் மாறுகிறது, திரவமாகவும் ஆகிறது. திரவமாக இருக்கிற போதுதான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருவி இன்னொன்றையும் சொல்கிறது, நீர் இன்னொன்றையும் சொல்கிறது. நீர் எந்த பொருளையும் சுத்தமாக்குவதற்காக தன்னை அழுக்காக்கிக் கொள்கின்ற தியாகியாக இருக்கிறது. நீரை பொறுத்தவரை அது மேலே இருந்து கீழே விடுகிறது,
நெருப்பு கீழே இருந்து மேடை எடுகிறது. எனவே மேடை இருந்து கீழே விடுகிற போதும் ஒரு மனிதன் ஆற்றலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொல்கிறது நீர். நீர் ஒரு பொது உடைமைவாதி. அதுதான் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறது, மேடுகளை ஏமாற்றிவிட்டு. நீர் சமத்தன்மையை உண்டாக்குகிறது. ஓடுகிற போது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அது சமமாக ஓடி சமத்தன்மையை உண்டாக்குகின்ற சாத்தியக்கூறுகளை எல்லாம் அது படைக்கிறது. நீரை பொறுத்தவரை அது பாறைகளை எதிர்கொள்கிற போது அவற்றை தகர்க்க முடியாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவதில் தயாராக இருக்கிறது. நீர்தான் பள்ளங்களை நிரப்புவது மட்டுமல்ல, பல நேரங்களில் வறண்ட உள்ளங்களையும் நிரப்புகிறது. நீர் தான் சென்று கடலிலே கடக்கிற போது திரும்பி பார்க்கிறது. தன்னால் உண்டான வயல்களையும் தன்னால் நிரம்பிய வாவிகளையும் தன்னால் நிரம்பிய கிணறுகளையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு கடலில் சங்கமமாகிறது. நீர் ஒன்றை சொல்லுகிறது, நம் தனித்தன்மையை இழக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும். நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நாம் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது. இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது. உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாகரா அருவி. நயாகராவின் அருகில் பார்ப்பதற்காக நீங்கள் அங்கே சென்று அருகிலே ஏதேனும் ஓர் விடுதியிலே தங்க நேரிட்டால் உங்கள் கதவை தட்டி அந்த விடுதிக்காரர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய குளியறையிலேயே இருக்கிற குழாய் ஒழுகுகிறது என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள். அது குளியலறையில் குழாய் ஒழுகுகிற சத்தம் அல்ல. இந்த நயாகராவினுடைய ஓசை 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும். பல பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இரவு முழுவதும் எது ஒழுகுகிறது என்று பார்ப்பதில் தூக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று. நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல, ஏஞ்சல்ஸ் அருவிதான். அது 979 மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது. நயாகரா 51 மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது. எந்த ஊரிலே அதிக அருவிகள் இருக்கின்றதோ அதை அருவிகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவிலே ராஞ்சி என்பதில்தான் அதிக அருவிகள் இருக்கின்றன. தமிழ்நாடு அதிக அருவிகளை கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இங்குதான் குற்றாலம் இருக்கிறது, ஒகேனக்கல் இருக்கிறது, சுருளி இருக்கிறது, சின்ன சுருளி இருக்கிறது, குரங்கு அருவி இருக்கிறது, திருமூர்த்திமலை அருவி இருக்கிறது, ஆகாச கங்கை இருக்கிறது என்று இந்த அருவிகளுக்கு செல்வதற்காகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தார். அதன் மேலாண்மை இயக்குநராக இருந்த முனைவர் மோகன்தாஸ் அவர்கள். காரணம், அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதனால் அவ்வளவு அக்கறையோடு செய்தார். குற்றாலமும் ஒரு அருவிகளின் நகரம்தான். இதிலும் 9 அருவிகள் இருக்கின்றன. குற்றாலத்தை பொறுத்தவரை நான் சுற்றுலாத்துறையிலே பணியாற்றுகிற போது ஒரு செய்தியை கவனித்தேன். எல்லா கோடை விடுமுறைகளுக்கும் மக்கள் பெரும்பாலும் செல்வது அதிகம் அறியப்பட்ட சுற்றுலா தலங்களுக்குத்தான். அதிலே அதிகம் அறியப்படாமல் இன்னும் அழகாக இருக்கிற பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. சில இடங்களுக்கு நெருக்கி அடித்து கொண்டு சென்று இயற்கையையே சேதாரப்படுத்துகிற அளவிற்கு மாசு ஏற்படுத்துகிற மனப்பன்மையோடு வாழ்கிறவர்களுக்கு அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்தோம். அவற்றிற்கு நிதி வசதிகளை அளித்தோம். இந்திய அளவிலே ஏற்காட்டை தெரியாது, இந்திய அளவிலே கொல்லிமலையை தெரியாது, ஏலகிரியை தெரியாது, குற்றாலத்தை கூட தெரியாது. அதனால் இதை இந்திய சுற்றுலா வரைபடத்திலே இடம்பெறச் செய்வதற்காக நிதியை ஒதுக்கி நாங்கள் பல வசதிகளை செய்து கொண்டுத்தோம். அப்போது இந்த பகுதிக்கு முதன்முறையாக நான் வந்தேன். இப்போது 2வது முறையாக வருகிறேன். முதன்முறையாக உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு ஊருக்குள் நுழைந்தாலே வேறு பிரதேசத்திற்குள் நுழைந்ததைப் போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமா என்றால் அது குற்றாலத்திலே ஏற்படும். ஏனென்றால் இங்கே மலையிலே விழுந்து கீழே வருகிற அருவிதான் பல தூரத்திற்கு சாரலை தெளித்து மக்களுக்கு பன்னீரை தெளிப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இங்குதான் இயற்கை பன்னீரை தெளிக்கிறது, மனிதன் பன்னீரை தெளிக்கவில்லை. இந்த அழகான இடத்தில் நான் பேசுவதற்கு முன்னால்
குற்றாலம் எங்களுக்கு எப்படி அறிமுகமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போதே எங்களுக்கு குற்றால குறவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்திகொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம். சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும். ஆனால் பல நேரங்களில் மனத்தின் காட்சி உண்மை காட்சியை விட பிரம்மாண்டமாக இருந்து விடுவது உண்டு. ஏனென்றால் நம் முகத்தில் இருப்பது 2 விழிகள், மனத்தில் இருப்பது 2000 விழிகள் என்பதை உணர வேண்டும். அதனால் குற்றாலத்தை பற்றி நாங்கள் காட்சிப்படுத்துகிற போது குரங்குகள் அங்குமிங்கும் ஓடுவதைப் போல, அருவிகள் விழுவதைப் போல, பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குவதைப் போல நாங்கள் கற்பனை செய்தோம். ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். குற்றாலத்திற்கு வந்தபோது என் கண்கள் படுத்திய காட்சியை விட இங்கே நான் கண்ட காட்சி அதை விஞ்சிவிட்டது என்பதுதான். அப்படி சில இடங்களில்தான் நாம் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் கூட நாம் நினைத்திருந்ததை விட பிரம்மாண்டமாக, நினைத்திருந்ததை விட பெருந்தன்மையாக இருப்பது உண்டு. அப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றேன். இப்போது செய்திக்கு வருவோம். புத்தகத் திருவிழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வாசிப்பதை ஊக்குவிப்பதற்காக, எழுத்தறிவை நேசிப்பதற்காக. இதை கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சுவையான இட்லி கிடைக்கிறது என்று சொன்னால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அல்ல, 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கூட சாப்பிடுவதற்கு மக்கள் மனமகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிறார்கள். இட்லி பூ மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த கடையை தேடி அலைகிறார்கள். ஆனால் புத்தகம் என்பது எப்போது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒத்தி போடுகிற ஒன்றாக இருக்கிறது. கண்களிலே பார்த்தால்தான் அந்த புத்தகத்தை வாங்குகிற மனப்பான்மை இருக்கிறது. விரித்து பார்த்தால்தான் சில புத்தகங்கள் அழகாக இருக்கின்றன என்று கைகளிலே எடுத்து நெஞ்சிலே ஒத்திக்கொள்ள தோன்றுகிறது. எதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கைக்கருகிலேயே புத்தகம் கிடைக்கிற வாய்ப்பைத்தான் இந்த மாவட்டந்தோறும் நடக்கிற புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. நான் முதலில் ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றது 1984ஆம் ஆண்டு. நான் இளம் வேளாண்மையை முடித்துவிட்டு சென்னையிலே காயிதே மில்லத் கல்லூரியிலே நடக்கிற அந்த புத்தக திருவிழாவிற்கு சென்றேன். அப்போது அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தபோது அசந்து போனேன். இவ்வளவு புத்தகங்களா? நாம் வாசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்று திகைத்து போனேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி பார்க்கிற போது காலையில் சென்ற நான் மதியம் உணவு கூட உண்ணாமல் இரவு அதை மூடுகிற போது திரும்பி வந்தேன். அந்த ஒரே ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த அனுபவம் இங்கு இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகங்கள். இப்படி புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்துவதால் ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கிறது. இங்கே சில சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிற போது அவர்கள் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் கிளறுகிற போது உங்களுக்கும் வாசிக்க வேண்டும், சொற்பொழிவாற்ற வேண்டும், தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்படும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகள். இங்கு படைப்பாளிகளுக்கு ஓர் ஊக்கம் அளிக்கப்படுகிறது. படைப்பாளிகளுக்கு ஊக்கம் ஏன் தேவை என்றால் அவர்கள் புத்தகத்தை எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது. எப்படிப்பட்ட வாசகர்கள் வருகிறார்கள், அவர்கள் புத்தகங்களை தாங்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிற போதும் படைப்பாளிகளை சந்தித்து இந்த புத்தகம் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிற போதும் அதைவிட ஒரு படைப்பாளிக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய நிகழ்வு வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த படைப்பாளிகள் இந்த புத்தக அரங்கிற்கு வந்து தன்னுடைய புத்தகங்களை மக்கள் எடுத்து செல்வதை பார்க்கிற போதுதான் அடுத்த புத்தகத்தை இன்னும் வீரியமாக எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவார்கள். அடுத்ததாக பதிப்பாளர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் புத்தகங்களை வாங்குபவர்கள் இல்லாமல் 2 ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்த படைப்பாளர்களுடைய ஏக்க பெருமூச்சையும் பதிப்பாளர்களுடைய அந்த வருத்தத்தையும் விரக்தியையும் நாங்கள் அறிவோம். இந்த புத்தக கண்காட்சிகள் மூலம்
பதிப்பாளர்களும் தங்கள் புத்தகங்களை கடைவிரித்து மக்கள் கண்விரித்து பார்ப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார். இது ஒரு உரையாடல் நடக்கிற நிகழ்ச்சி. இங்கேதான் பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும் வாசகர்களும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிற போது அவர்கள் தங்கள் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இது ஒரு இலக்கிய திருவிழா, இது ஒரு வாசிப்பு திருவிழா, இது ஒரு கல்விக்கான திருவிழா என்பதால் தான் புத்தக திருவிழாக்கள் மாவட்டங்கள் தோறும் நடத்தப்படுவது பெருமளவில் வாசகர்களை வாசிக்க வைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்தும் என்பதோடு இந்த வாசிப்பின் பலனை இங்கு வந்திருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியிலே மிதப்பார்கள், வாழ்க்கையிலே நிச்சயமாக அடித்த பரிமாணத்தை அடைவார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புத்தகப்புழு என்பது என்னுடைய தலைப்பு. புத்தகப்புழு என்பதை ஆங்கிலத்திலிருந்து நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். புக் வார்ம் என்பது. புத்தகப்புழு என்கிற பதம் 15ஆம் நூற்றாண்டில் புழக்கத்திற்கு வந்தது. நீங்கள் புத்தகத்தை பிரித்து பார்க்காமல், அதிகம் பயன்படுத்தாமல், அதற்கென்று மருந்துகள் தெளிக்காமல் அறையிலே வைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து வெள்ளி மீன் என்கின்ற ஒரு பூச்சி அதன் ஏடுகளை அரிக்க ஆரம்பித்துவிடும். அதைத்தான் புத்தகப்புழு என்று சொல்வார்கள். 15ஆம் நூற்றாண்டிலே இந்த பதத்தை யாரெல்லாம் புத்தகத்தை மட்டும் படிப்பதில் கவனத்தை செலுத்துகிறார்களோ, வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, புத்தகம்தான் முக்கியம் என்று நினைத்து புத்தகத்தை படிப்பதில் இந்த உலகத்தை மறந்து சாளரத்தை கூட பார்க்காமல் அங்கேயே நின்று விடுகிறார்களோ அவர்களை அழைப்பதற்காக பயன்பட்டது. பென் ஜான்சன் என்கிற ஆங்கில நாடக ஆசிரியர், அவர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் இல்லை என்றாலும் மகத்தான புத்தகங்களை எழுதியவர். வால்பனி த ஃபாக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தையும் அல்கமிஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியவர். நகைச்சுவையின் நகைச்சுவையை வெளிப்படுத்தியவர் அவர்தான் இந்த புத்தக புழுக்களை பற்றி சொல்லுகிறார். கேண்டில் வேஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறார். இவர்கள் மெழுகுவர்த்தியை வீணடிப்பவர்கள். இவர்கள் படிப்பதால் எந்த பயனும் இல்லை, இவர்கள் படித்து கொண்டே இருப்பார்களே ஒழிய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். சில பதங்கள் தொடக்கத்திலே ஒரு பொருளை தருவதும் நாளடைவில் வேறொரு பொருளை தருவதும் உண்டு. உதாரணமாக, நாற்றம் என்கிற தமிழ் சொல் நறுமணத்திற்கு தொடக்கத்தில் பயன்பட்டது. ஆனால் நாடளவில் அது துர்நாற்றத்திற்கு பெயராக ஆகி போனவர். அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் பல சொற்கள் தொடக்கத்திலே ஒன்றை குறித்து நாளடைவில் வேறொன்றை குறித்தன. அதை போல நாளடைவில் இந்த புத்தகப்புழு என்கின்ற அந்த பதம் நன்றாக படிப்பவர்களையும் யார் புத்தகங்களை நேசிக்கிறார்களும் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் புத்தகங்களை நேசித்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படித்தால் நீங்கள் ஒரு புத்தகப்புழு. யாரெல்லாம் புத்தகங்களை விரும்புகிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் புத்தகங்கள் தான் என்று நினைக்கிறார்களோ, துணிமணிகளை விட நகைகளை விட புத்தகங்களை நேசித்து பெறுகிறார்களோ அவர்களைத்தான் புத்தக புழுக்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் பிபிலியோஃபிலிக் என்கிற ஒரு பதம் உண்டு. பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று பொருள். பைபிளை விவிலியம் என்று மொழிபெயர்க்க கூடாது. ஏனென்றால் அது விவிலியம் என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு அல்ல. பைபிள் என்று அழைப்பது தான் சரி. பிபிலியோகிராஃபி, பிபிலியோஃபிலிக் என்பதெல்லாம் அப்படி பைபிள் என்பதிலிருந்து வந்த பதங்கள். யார் புத்தகங்களை நேசித்து படிக்கிறார்களோ அவர்களை பிபிலியோஃபிலிக் என்று கூறுவதும் உண்டு. எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்து கொண்டே இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், மனைவியுடன் பேச மாட்டார், குழந்தைகளோடு பேச மாட்டார், படித்து கொண்டே இருப்பார். அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார், உங்கள் கணவர் ஒரு புத்தக புழுவா என்று. அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழு என்று. அதை போல எப்போதும் வாசித்து கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது. அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம் வில்லியம் டாம்பரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது. அதிலே தொடக்கத்திலே அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கூறுகிறார். யுவான் சுவாங்
தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிவிக்கிறார். அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது, என்ன வசதிகள் இருந்தன, எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதை எல்லாம் தெரிவிக்கிறார். அங்கே 10,000 இளம் துறவிகள் படித்தார்கள். அவர்கள் 300 அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பலவற்றை படித்தார்கள். தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீரயானம், மகாயானம், தந்த்ரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்று விடாமல் சமஸ்கிருத இலக்கணம், வேதங்கள், மருத்துவம், கணிதம், அறிவியல், வானியல், மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார். அங்கே இருந்த நூலகம் மிக பெரியது, அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார். அங்கே 3 பிரிவுகள் இருந்தன. ரத்னாததி, ரத்னா சாகரம், ரத்னா சஞ்சிகா என்கின்ற 3 பிரிவுகள் அங்கே இருந்தன. கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள். விடிய விடிய படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யுவான் ஸ்வாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் தங்கினார். அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார். அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன. தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது. அவ்வாறு எரியூட்டப்பட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது. அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது. எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான். அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அறிவாளிகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள், அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தை தான். அப்படித்தான் அலெக்சாந்திரியா நூலகம் எரிந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகமும் 3 முறை எரிந்தது. ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், படித்தவர்கள் ஒருவர் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம். அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது. அறிஞர் அண்ணா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு ஜமீன்தார் இப்படி அமர்ந்திருப்பார். அவர் வேலையாளை கூப்பிடுவார். அவன் வந்து என்ன வேண்டும் என்பான். என் காலை எடுத்து இந்த ஸ்டூலின் மீது வை என்று. காலை எடுத்து ஸ்டூலின் மீது வைப்பதற்கு கூட ஒருவர் தேவைப்படுகிற அளவு இருக்கிறது. பணம் இருந்தால் முட்டாள்தனத்தை கூட நாம் மூடி முறித்து விடலாம் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் நம்முடைய அறியாமையை நாம் மூடுவதற்கு பணத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. ஐன்ஸ்டைன் ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகம்தான் என்று சொன்னார். விலங்குகளை விட மனிதன் இவ்வளவு முன்னேறியதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் மட்டும்தான் அறிவை ஆவணப்படுத்த முடியும். அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல முடியும். ஒரு சிங்கம் காட்டிலே வேட்டையாடுகிறது. முழு காட்டையும் அது அறிந்திருக்கலாம். ஆனால் குட்டிக்கு அது காட்டின் நுட்பங்களை ஆவணப்படுத்தி விட்டு செல்ல முடியாது. அடுத்த தலைமுறை சிங்கம் தானாகவே திரிந்து அலைந்து அந்த காட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் முன்னோர்கள் அவற்றை ஆவணப்படுத்தியதன் காரணமாக அவற்றின் மீது நாம் எழும்பி நிற்கிற ஒரு கம்பீரத்தை பெற்றிருக்கிறோம். தொடக்கத்திலே மனிதன் பணமோலையில் எழுதினான், பாப்பிரஸில் எழுதினான், பார்ச்மெண்டில் எழுதினான், பிறகு காகிதத்தில் எழுதினான். காகிதத்தில் எழுதிய போதுதான் அறிவு பரவலானது. பார்ச்மெண்டிலே எழுதிய போது சிலர் மட்டுமே படித்து கொண்டிருந்தார்கள். ஆயுதம் என்பது மகத்தானது. ஆனால் ஆயுதத்தை விட மகத்தானது காகிதம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை வரலாற்றிலே சொல்லுகிறேன். எப்போது பாப்பிரஸ் அதிக அளவிலே உபயோகத்தில் இருந்ததோ அந்த நேரத்தில் மேற்கத்திய படைகளின் எண்ணிக்கை கூட 2 லட்சம் 3 லட்சம் என்று இருந்தது. பாப்பிரஸினுடைய வரத்து குறைவாக இருந்தபோது அந்த
படைபலம் சுருங்கி 30,000 40,000 என்று ஆனது என்று மைக்கேல் ஒயிட் என்பவர் போரின் பலன்கள் என்கிற புத்தகத்திலே தெரிவிக்கிறார். போர் வீரர்களை கூட திரட்டுவதற்கும் எழுச்சி ஏற்படுத்துவதற்கும் தேசப்பற்றை உண்டாக்குவதற்கும் நமக்கு தேவையாக இருந்தது காகிதம். அதனால்தான் ஆயுதத்தை விட வலிமையானது காகிதம் என்கின்ற சொற்றொடர் புழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காகிதத்தை மனிதன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மலர்ச்சி என்பதன் அடிப்படையில் தான். அதை கண்டுபிடித்த தாசர்லூங் என்பவர், அவர் சீனாவை சேர்ந்தவர், அவர் ஓர் அரவாணி. அவருடைய பெயரை 2000 ஆண்டுகளாக மானுட சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தவர்கள் என்கிற பட்டியலிலே 6வது இடத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஹார்ட்டினுடைய அந்த புத்தகம் மகத்தான புத்தகம். அதுவும் அச்சடிக்கப்பட்ட போதுதான் எளிதாக மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. குட்டன்பெர்க் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்த போது ஒரு மிகப்பெரிய புரட்சி நிகழ்ந்தது, அறிவின் புரட்சி. அதுவரை சிலர் மட்டுமே பிரதி எடுத்து படித்து கொண்டிருந்தார்கள். எப்போது அந்த காகிதம் உருவானதோ, அந்த காகிதம் உருவான சமயத்தில்தான் அனைவரும் படிப்பதற்கான வசதி கிடைத்தது. பல இடங்களில் காகிதம் சென்றது, அச்சு சென்றது, புத்தகம் சென்றது. அறிவு என்பது அனைவருக்கும் சாத்தியமானதாக இருந்தது. அப்படி இருக்கிற போதும் புத்தகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஞானிகளே இருந்திருக்கிறார்கள். இங்கே பர்வீன் சுல்தான் அவர்கள் சாக்ரட்டிஸை பற்றி தெரிவித்தார். அந்த சாக்ரட்டிஸ் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் புத்தகங்களுக்கும் எதிராக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசியதாக ஃபேட்ரஸ் என்கிற ஒரு புத்தகத்தை பிளாட்டோ எழுதியிருக்கிறார். அந்த ஃபேட்ரஸ் என்கிற புத்தகத்தில் அவருக்கும் ஃபேட்ரஸ் என்பவருக்கும் இடையே ஒரு விவாதம் நடக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், எகிப்திய கடவுளான தோத் என்பவர் தேமஸ் மன்னனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிக்கிறார். அப்போது அந்த கடவுளிடம் அந்த தேமஸ் மன்னன் சொல்லுகிறான், இந்த புத்தகத்தினால் என்ன பயன்? இந்த புத்தகத்தை வைத்திருப்பதால் என்னுடைய நினைவாற்றல் குறைந்துவிடும். நான் இதுவரை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தேன், ஆனால் புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தால் நினைவாற்றல் மங்கிவிடும் என்று கூறுவதைப் போல இருக்கிறது. இது உண்மைதான். நம்முடைய கைபேசி வந்த பிறகு நம்முடைய கைபேசி என்னே நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு தங்களுக்கு நெருக்கமான 10 பேருடைய கைபேசி எண் நினைவிலே இருக்கிறது என்று பார்த்தால் இருக்காது. ஆனால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நினைவிலே இவற்றையெல்லாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அவையெல்லாம் நமக்கு கையிலேயே கிடைக்கிறது என்றால் நம் மூளையை வேறொன்றை சிந்திப்பதற்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். தெரிந்த பாதையிலே செல்வதற்கல்ல வாழ்க்கை. தெரியாத பாதைகளில் சென்று அவற்றை புதிர் போல எண்ணி புரிந்து கொண்டு நடைபோடுவதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சாக்ரட்டிஸ் சொன்னதற்கு முக்கியமான காரணம், அவர் இளைஞர்களை சந்திப்பார், அந்த இளைஞர்களிடம் கேள்விகளாக கேட்பார். தெரு வீதியிலே நின்று கொண்டு, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிவாளிகள், எனக்கு இப்படி தோன்றுகிறது, சிந்தித்து பாருங்கள், நான் சொல்வது சரியாக கூட இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் அவர் உரையாடலை தொடங்குவார். அப்படி தொடங்குகிற போது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதில் ஈர்க்கப்பட்டு அன்று இரவு முழுவதும் சிந்திப்பார்கள். முதல் நாள் கூடிய கூட்டத்தை விட அடுத்த நாள் அதிக கூட்டம் சேரும். அப்படிப்பட்ட வசீகர சக்தி அந்த விவாதத்தில், உரையாடலில் இருந்தது. அதனால தான் சாக்ரட்டிஸ் சொன்னார், அறிவை பெறுவதற்கு புத்தகங்கள் தேவையில்லை, அறிவை பெறுவதற்கு தேவையானது விவாதங்கள், ஒருவருக்கொருவர் பேசுவது. நாம் புத்தரை பற்றி படித்திருக்கிறோம், ஆனால் புத்தர் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை. கடைசி வரை அவர் புத்தகங்களை எழுதவே இல்லை. அவர் மறைந்த பிறகு, அவர் மகா பரிநிர்வாணம் அடைந்த பிறகு அந்த சீடர்கள் எல்லாம் சேர்கிறார்கள். புத்தர் போய்விட்டார். இனி அவருடைய உபதேசங்களை நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது? நாம் எல்லாம் எப்படி பின்பற்றுவது? யாராவது ஒருவர் அந்த உபதேசங்களை எல்லாம் எழுத வேண்டும். யார் எழுதுவது? புத்தரோடு எப்போதுமே இருந்தவர் ஆனந்தர் என்கின்ற அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர், அவர்தான் எழுத வேண்டும். அவரை அழைத்தார்கள்.
நிழல் போல புத்தரை பிரியாமல் இருக்கின்ற நீ புத்தருடைய உபதேசங்களை எல்லாம் எழுதலாம், ஆனால் நீ மெய்ஞானம் பெறவில்லை என்றார்கள். ஒரே ஒரு நாள் அமர்ந்து தியானம் செய்து மெய்ஞானம் பெற்று அதற்கு பிறகு அவர் சொன்னவையெல்லாம் தான் தம்ம பதம் என்று உருவாயின என்கின்ற கருத்து உண்டு. ஏன் புத்தர் எழுதவில்லை என்றால், சில கருத்துக்களை சொல்லிவிட்டால் பிறகு அவையே முடிவு என்று நினைத்து அவற்றை நாம் வியாக்கியானம் செய்வதிலேயே சமயத்தை செலவு செய்து வாதங்கள் செய்து தர்க்கங்கள் செய்து எது சரி என்று நமக்கு புரிந்த மாதிரி அவற்றை வளைத்து அவற்றின் உண்மைத்தன்மையை இழந்து விடுவோம் என்பதனால் தான் அவர் எழுதவில்லை. லாவோட்சு தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போகிற போது வழிமறிக்கப்பட்டு உனக்கு தெரிந்ததையெல்லாம் எழுது என்று அவரை வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் அவர் எழுதினார் டாவோ டீச்சிங் என்கிற அற்புதமான அந்த நூலை. ஆனால் தொடக்கத்திலேயே சொல்கிறார், உண்மை என்பதை விளக்க முடியாது, விளக்க முடிந்தால் அது உண்மை அல்ல. எனவே அவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் இருப்பதை மட்டுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து தான் வாழ்கிற நாட்களில் எந்த வேத புத்தகத்தையும் எழுதவில்லை. அவருக்கு பின்தான் மார்க், லியூக், மேத்யூ, ஜான் ஆகியோர் அவருடைய உபதேசங்கள் என்று புதிய ஏற்பாட்டை எழுதினார்கள். இப்படி பல ஞானிகள், பல அறிஞர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் எதையும் எழுதி வைக்காததற்கு காரணம், எழுதி வைத்து விட்டால் அவற்றையே பிடித்துக் கொள்வார்கள். நிலவை காட்டும் விரலையே நிலவென்று நினைத்து விடுவதைப் போல பல நேரங்களில் நாம் சொற்களிலேயே சிக்கிக்கொண்டு அவதிப்படுவோம் என்கிற காரணத்தால் சொற்களை தாண்டி நாம் உண்மையை பார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர்கள் அப்படி செய்தார்கள். அதை போலத்தான் பிளாட்டோ தன்னுடைய குடியரசிலே எழுதினார், இந்த குடியரசிலே கவிஞர்களை நாங்கள் வைக்க மாட்டோம், ஏனென்றால் கவிஞர்கள் பொய்யர்கள் என்று எழுதினார். கவிஞர்களுக்கு இங்கே இடமில்லை என்று எழுதினார். அதை வழிமொழிந்து கவிதைகளே இலக்கியத்தில் தேவையில்லை என்று ஸ்டீஃபன் காசன் என்பவர் எழுதினார். அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக பிலிப் சிட்னி என்பவர் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி என்பதை எழுதிய போது அவர் சொன்னார், பிளாட்டோ கவிதையே வேண்டாம் என்று சொல்கிறார், ஆனால் அவருடைய குடியரசே ஒரு கவிதையாகத்தானே இருக்கிறது என்று அதற்கு பதில் சொன்னார். அதை போலத்தான் ஷெல்லியும் தாமஸ் லவ் பீகாக் என்பவர் கவிதைகளை கண்டனம் செய்த போது இன் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி என்று எழுதினார். எனவே காலம் காலமாக புத்தகங்களுக்கு எதிரான கருத்துகளும் புத்தகங்கள் தேவையில்லை என்கிற கருத்துகளும் நிலவி வந்தன. ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு புத்தகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே இல்லை என்கிற நிலைமையை நாம் அடைந்திருக்கிறோம். ஏன் புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை? முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் தான் நமக்கு உண்மையான தோழர்கள். புத்தகங்கள் நம்மை தேநீர் பருக அழைப்பதில்லை. புத்தகங்கள் நம்மிடம் கடன் கேட்பதில்லை. புத்தகங்கள் நம்மிடம் கோபித்துக் கொள்வதில்லை. புத்தகங்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. புத்தகங்கள் இரவு 12 மணிக்கு நமக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை. புத்தகங்கள் எதையுமே செய்யாமல் இனிய தோழனாக இருக்கின்றன. மாக்சிம் கார்கி வழித்துணை என்கின்ற அற்புதமான சிறுகதையை எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதையில் ஒருவன் கப்பலிலே வேலை செய்கிற சக இளைஞனை ஒரு நண்பனாக பாவித்து அவன் மீது கருணை காட்டுவான். யாராலும் சீண்டப்படாத, அனைவராலும் அருவருக்கப்படுகிற ஒருவனை பரிவோடு நடத்தி தன் உணவில் பாதியை அவனுக்கு கொடுத்து அவனை போஷித்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் அந்த இளைஞன் தங்குகிற ஊர் வரும், நான் இந்த ஊருக்கு போய் என் பெற்றோரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கப்பலில் இருந்து இறங்குவான். இவரும் அவனோடு செல்லலாம் என்று இறங்குவார். கொஞ்சம் இங்கே இருங்கள், நான் உள்ளே போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ஒரு சந்திலே புகுந்து அவன் போவான். அதற்கு பிறகு அவனை காணவே காணோம். இவரை நட்டாற்றிலே விட்டுவிட்டு செல்வான். அப்போது மாக்சிம் கார்கி எழுதுகிறார், பல நூட்களில் கிடைக்காத அனுபவத்தை இவன் எனக்கு ஒரே ஒரு நாள் கற்றுக் கொடுத்து விட்டார் என்று. ஆனால் புத்தகங்கள் வழித்துணையாக வரும். நீங்கள் எங்கே சென்றாலும், எந்த பிரயாணத்திற்கு சென்றாலும் ஒரு புத்தகத்தை மட்டும் உங்கள் பெட்டியிலே வைத்து சென்றால் அது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். பல நேரங்களில் அது உங்களுக்கு பலவற்றை கற்றுத்தருவதாக இருக்கும். புத்தகங்கள் உங்கள் தனிமையை போக்கும். தனியாக இருக்கிற போது பலருக்கும் மனம் பேசிக்கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் புதன்கிழமையானால் மௌன விரதம் இருப்பார், பேசவே மாட்டார். ஆனால் வீட்டிலே இருப்பவர்களை அழைத்து சைகைகளால் சொல்வார்.
அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர் சைகைகளால் சொல்லுகிற போது அவர்களுக்கு புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும். அதுவா இதுவா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவர் இல்லை இல்லை என்று கோபமாக அது இது என்று சைகைகளால் பேசிக்கொண்டிருப்பார். அந்த நாள் முடிகிற போது அவர் மௌனமாக இருப்பார். அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் அதிகம் பேசி தொலைப்பார்கள். இதுவா மௌனமாக இருப்பது? ஆனால் தனிமையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அவன் வாசித்து கொண்டே இருக்கலாம். அவனுடைய அயற்சியை போக்குகிறது. இங்கே சுனில் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், புனைவுகளை படிக்கிற போது நீங்கள் அயர்ந்து இருக்கிற போது ஒரு நல்ல சிறுகதை உங்களுக்கு நம்பிக்கையை தரும், ஒரு வெளிச்சத்தை தரும், உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும். நீங்கள் அதை வாசித்து முடித்தவுடனேயே உற்சாகத்தை அடைந்து விடுவீர்கள். மார்க்சிம் கார்கி எழுதியிருப்பார் ஒரு கடல் பறவை என்று. அந்த கடல் பறவையை நீங்கள் படித்தால் எப்பேற்பட்ட அயற்சியையும் தாண்டி வானத்திலே நீங்கள் வலம் வர வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தை அது ஏற்படுத்தும். கலீல் கிப்ரானுடைய தீர்க்க தரிசனத்தை படித்தால் நாம் வாழ்கிற வாழ்க்கை உண்மையானது என்கிற எண்ணம் ஏற்படும். நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அந்த நூல் ஏற்படுத்தும். இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் நம்முடைய அயற்சியை போக்கும், ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நூல்கள். ஒரு நல்ல நூலை நீங்கள் படித்து முடித்தால் அன்று இரவு முழுவதும் அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அது ஒரு சிறுகதையாக இருக்கலாம், ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு கவிதையாக இருக்கலாம். ஒரே ஒரு கவிதையின் வரி உங்களை உசுப்பி விடுவதாக இருக்கலாம். நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், என்னை பார்க்க வந்தார் தன்னை பார் என்று சொல்லி சென்றார் என்று. நம்மை பார்க்க சிலர் வருவார்கள், அவர்களை பற்றி பிரஸ்தாபித்துக் கொண்டு செல்வார்களே ஒழிய நம்மை எதுவும் விசாரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றிய ஒரு கவிதை. புத்துணர்ச்சி தருகிற இலக்கியங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இலக்கியங்களையும் புத்தகங்களையும் நீங்கள் படிக்கிற போது அது உங்களுக்கு ஒரு விஞ்ஞான பார்வையை தரும். அவர் குறிப்பிட்டதைப் போல, சுனில் கிருஷ்ணன் கூறியதைப் போல பல கருத்துகள் ஒரு காலத்தில் கற்பனைகளாக ஏற்பட்டன. அவை விஞ்ஞான புதினம் என்று அழைக்கப்பட்டன. ஆனால் அந்த விஞ்ஞான புதினங்கள் நாளடைவில் விஞ்ஞானிகளால் நடைமுறைப்படுத்துவது உண்டு. ஏனென்றால் மனம் என்பது எப்போதுமே சாத்தியக்கூறிலிருந்து சாத்தியமற்றத்திற்கு செல்வதாக இருக்க வேண்டும். சாத்தியக்கூறிலிருந்து சாத்தியத்திற்கே செல்கிற மனம் இருந்தால் எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். சீனர்கள் தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள், அச்சை கண்டுபிடித்தார்கள், வெடிகுண்டை கண்டுபிடித்தார்கள், அவர்கள்தான் காம்பஸையும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவர்கள் ஏன் கணனியை கண்டுபிடிக்கவில்லை, கைபேசியை கண்டுபிடிக்கவில்லை, திரைப்படத்தை கண்டுபிடிக்கவில்லை, தொலைபேசியை கண்டுபிடிக்கவில்லை? ஏனென்றால் சீன மனம் என்பது சாத்தியத்திலிருந்து சாத்தியத்திற்கு செல்வது. ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்க வேண்டுமென்றால் சாத்தியத்திலிருந்து சாத்தியமில்லாததற்கு செல்ல வேண்டும். அதை தருவதுதான் அறிவியல் பயணம். அந்த அறிவியல் பார்வையை தருகிறது புத்தகங்கள். அது கைப்பிடித்து நம்மை புத்தகத்திற்கு அழைத்து செல்லும். ஒரு அறிவியல் புதினத்தை நீங்கள் படித்து விட்டால் அது கைப்பிடித்து நம்மை புத்தாக்கத்திற்கு அழைத்து செல்லும். இதை நான் ஏன் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். மூளையிலே புதிய நரம்பணுப்புகளை அது உண்டாக்கும். அது நமக்கு படைப்பாக்க திறனை தரும். அது பெட்டிக்கு வெளியே நம்மை சிந்திக்க செய்யும். ஸ்டோலன் ஃபோக்கஸ் என்கிற ஒரு புத்தகம், ஜொஹான் ஹாரி எழுதிய புத்தகம். நம்முடைய கவனம் இப்போது திருடப்படுகிறது. யார் நம்முடைய கவனத்தை திருடுவது என்பதுதான் இன்று காணொளியிலே நடக்கிற மிகப்பெரிய போட்டி. நீ திருடுவதா, நான் திருடுவதா? நம்முடைய கவனத்தை எல்லோரும் எப்படியாவது திருடிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். அந்த கவனத்தை எப்படி குறைப்பது? ஒரு சிறந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஒருபோதும் கவனம் திரும்பாது. அதனால்தான் அந்த காலத்திலே வாசிக்கிற போது சாப்பிட்டு கொண்டே வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. நான் பார்த்திருக்கிறேன். தெருவிலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள், அவர்கள் புத்தகத்தை விரித்து வாசித்து கொண்டே போவதை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் உணவை கூட மறுத்துவிட்டு வாசித்தவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அது நம்மை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது. அதன் காரணமாக அது பெட்டிக்கு வெளியே, இங்கே பர்வீன் சுல்தான் அவர்கள் பேசினார்கள், லேட்ரல் திங்கிங் என்கிற ஒரு பதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த லேட்ரல் திங்கிங் என்பதை எட்வர்ட் டி பானோ என்பவர் தான் முதலில் அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், எதையுமே நேர்கோட்டு சிந்தனையிலே நீங்கள் சிந்தித்தால் அதன் மூலம் விடை காண முடியாது. பல பிரச்சனைகளுக்கு பெட்டிக்கு வெளியே இருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கான தீர்வை அடைய முடியும் என்று அவர் சொன்னார். இவற்றையெல்லாம் வாசிப்பதன் மூலமாகத்தான் ஒருவர் அடைய முடியும்.
வாசிப்பதன் மூலம் ஒருவர் பரிவை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே பேசிய சுனில் கிருஷ்ணன் கூட குறிப்பிட்டார், ஒரு தத்துவத்தை நீங்கள் காட்சிப்படுத்துகிற போது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள். ஒரு தத்துவம் இருக்கிறது, அதை நீங்கள் கருணை என்று பார்த்தால் அது கருணையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கருணைக்கு ஒரு பாத்திரத்தை நீங்கள் கொடுத்தால், கோபத்திற்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தால், அப்போது நீங்கள் அதை முழுமையாக அடைய முடியும். அதனால்தான் ஜான் புன்யன் என்பவர் இரட்சண்ய யாத்திரியம் என்கிற நூலில் பொறாமை ஒரு பாத்திரம், அன்பு ஒரு பாத்திரம், கருணை ஒரு பாத்திரம், கோபம் ஒரு பாத்திரம், இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பாத்திரமாக ஆக்கினார். இதை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் படித்த பல சிறுகதைகளிலும் நாவல்களிலும் கருணையை ஒரு பாத்திரமாக ஆக்கினார்கள். உதாரணமாக மகாபாரதத்தில் எடுத்துக்கொண்டால் துரியோதனன் பொறாமைக்கான ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறான், காமத்திற்கான ஒரு பாத்திரமாக சிலர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், கருணைக்கான பாத்திரமாக சில பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வாசிக்கிற போதுதான் நாம் கருணையாக இருக்க வேண்டும், நான் அன்பாக இருக்க வேண்டும், நாம் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் என்று. அம்மா நான் இருக்கிறேன் என்கிற ஜெயகாந்தனுடைய கதையை நீங்கள் படித்து விட்டால் அதற்கு பிறகு எந்த தொழுநோயாளியை பார்த்தாலும் உங்கள் இதயத்தில் கருணை மட்டும்தான் ஊறும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பதனால் உங்களுடைய பதற்றம் குறையும். நீங்கள் பதற்றப்படுகிறவர்களாக இருந்தால் நிறைய கதைகளை படித்தால் அதிலே வருகிற கதாபாத்திரங்களை பாருங்கள், எத்தனை சோகங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். மகத்தான மனிதர்களுடைய சுயசரித குறிப்புகளை படியுங்கள், அவர்கள் எத்தனை வேதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள். நீங்கள் தாஸ்தோவஸ்கியின் வாழ்க்கையை படித்தால் அவருடைய கதைகளை விட அவை சுவாரஸ்யமானவை. அவர் தனிமை சிறையிலே இருந்து மனத்திலேயே தன்னுடைய கதைகளை எல்லாம் எழுதிவிட்டவர். அப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை சரிதங்களை படித்தால், அவர்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம், சமயத்தில் உங்கள் கைபேசி பணிபுரியவில்லை என்றால் ஏற்படுகின்ற பதற்றத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு விடலாம். மூளையிலே புதிய புதிய நரம்பணுக்களை கொடுப்பது வாசிப்பதுதான். ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள், 80 வயதான இருவரை ஒப்பிட்டிருக்கிறார்கள். 80 வயதாகி யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் எழுதுகிறார்களோ, யாரெல்லாம் இப்படி இலக்கிய கூட்டங்களுக்கு செல்லுகிறார்களோ அவர்கள் மூளையில் புது புது நரம்பணுக்கள் வருகின்றன. அவர்கள் மூளை இளமையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வயதாகலாம், அது பிரச்சனை அல்ல, மூளைக்கு வயதாகக்கூடாது. மூளை இளமையாக இருந்தால்தான் நினைவாற்றல் தெளிவாக இருக்கும். அப்போதுதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வராது. அப்போதுதான் அல்சைமர் வராது, பார்க்கின்சன்ஸ் வராது, டிமென்ஷியா வராது. இவையெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பலரும் பலவிதமாக வாசித்தவர்கள் இருக்கிறார்கள். அற்புதமாக வாசித்த பலரை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. தினமும் புத்தகத்தை படித்து குறிப்புகள் எழுதி கடிதங்கள் எழுதுவதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார் காந்தியடிகள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து வாசித்தவர். சிறையிலே இருந்தபோது கூட நூல்களை எல்லாம் எழுதியவர். அவர் தொடர்ந்து அவர் வாசித்து கொண்டே இருந்தார். நாம் கார்ல் மார்க்ஸை பற்றி படிக்கிறோம், ஏங்கல்ஸை பற்றி படிக்கிறோம். அவர்களெல்லாம் படித்து கொண்டே இருந்தார்கள். ஓராண்டு சிறைவாசத்தை அனுபவித்த லெனின் எழுதுகிறார், இந்த ஓராண்டிலே நான் படித்ததைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தை பற்றி அதிகமாக புத்தகங்களை நான் வாசித்ததில்லை என்று. அவர் எழுதியதே அத்தனை நூல்கள். அவர் ஒன்றும் ஒரு எழுத்தாளர் அல்ல, அவர் ஒரு புரட்சியாளர். புரட்சியாளராக இருந்து அவர் எழுதினார் என்றால் அவர் வாசித்தது அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. பேரறிஞர் அண்ணா மார்க்கஸ் அரீலஸ் பற்றி ரோமாபுரி ராணிகள் என்கிற புத்தகத்திலே எழுதுகிறார். போர்க்களத்திலே நின்றிருக்கிறான் மார்க்கஸ் அரீலோஸ், மாபெரும் வீரன், ரோமாபுரியின் வீரனாக இருந்த அந்த மன்னன் தன்னுடைய பாசறைக்கு வந்ததும் வாளை உரையிலே போட்டதும் புத்தகத்தை விரித்து படிப்பான். அத்தனை ஆர்வம் உள்ளவனாக மார்க்கஸ் அரீலஸ் இருந்தான். அதனால்தான் மெடிடேஷன்ஸ் என்கிற அற்புதமான நூலை மார்க்கஸ் அரீலஸ் படைத்து கொடுக்க முடிந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அதை போலத்தான் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அழியாத காதலை புத்தகங்களின் மீது வைத்திருந்தார். இரவல் வாங்கி கொண்டு வந்த புத்தகத்தை படித்துவிட்டு அவர் சன்னலிலே வைக்கிறார், மழையிலே நனைந்து விடுகிறது. இரவல் வாங்கிய புத்தகத்தை எப்படி கொடுப்பது என்பதற்காக விறகு வெட்டி பணம் சம்பாதித்து புதிய புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தார் என்பதை ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையிலே படிக்க முடிகிறது. தினமும்
ஒரு புத்தகத்தையாவது படித்துவிட்டுத்தான் நான் தூங்குவேன் என்கின்ற வைராகியத்தோடு திறந்தவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட். சிறை வாழ்க்கையில் நான் 27 ஆண்டுகள் கழித்தாலும் அதை படிப்பதற்காக செலவழித்து என்னுடைய வாழ்க்கையை செறிவாக்கி கொண்டேன். இந்த 27 ஆண்டுகளை 270 ஆண்டுகள் வாழ்ந்த திருப்தியை நான் சிறைவாசத்தில் படிப்பதனால் அடைந்தேன் என்று மண்டலே சொன்னார். கென்னடி வேகமாக வாசிப்பதிலே வல்லவராக இருந்தார். பில்கேட்ஸ் தொடர்ந்து வாசிப்பதில் இன்றும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். எலான் மஸ்க் ஒரு நாளைக்கு 2-3 புத்தகங்கள் வாசிக்கின்ற திறனை பெற்றிருந்தார். ராணி எலிசபெத், முதலாம் ராணி எலிசபெத்தை பற்றி சொல்கிறேன். அவர் கலைகளின் காதலர், 4-5 மொழிகளை கற்றவர். அவருக்கு லத்தீனம் தெரியும், அவருக்கு கிரேக்கம் தெரியும், அவருக்கு பிரெஞ்சு மொழி தெரியும். அவர் நிறைய வாசித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் அவர் ஆண்டபோதுதான் இங்கிலாந்திலே கலைகளுக்கான ஒரு பொற்காலம் தொடங்கியது. அந்த காலத்தில் தான் நிறைய நாடகங்கள் எழுதப்பட்டன. அப்போதுதான் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களை எல்லாம் எழுதினார். தன்னுடைய மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் ஃபேர் வெஸ்டல் த்ரோன்டு பை த வெஸ்ட் என்று அவர் குறிப்பிடுவது முதலாம் ராணி எலிசபெத்தை தான். ஃபேரி குவீன் என்கின்ற அந்த அற்புதமான நூலை எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதியதும் முதலாம் ராணி எலிசபெத்தை குறித்துத்தான் என்பதை பார்க்க வேண்டும். மில்டன் பார்வை பறிபோன போதும் மகத்தான காவியங்களை எழுதினார். அவருக்கு கண் தெரியாது, ஆனால் அப்போதுதான் அவர் இழந்த சொர்க்கத்தையும் மீண்ட சொர்க்கத்தையும் எழுதினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற அந்த டாக்டர் ஜான்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார். சுயமாக படித்து யாரிடமும் போகாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டவர்கள் ஒன்று. ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அதை போலத்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் சுயமாக படித்து அறிவை பெற்றவர். அவர்தான் மின்னலை எதிர்கொள்வதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தார். பெஞ்சமின் பிராங்க்லின் விடைபெறுகிறார். அவருடைய இடத்திற்கு தாமஸ் ஜெஃபர்சன் வருகிறார். வந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு பதிலியாக இங்கே தாமஸ் ஜெஃபர்சன் வந்திருக்கிறார் என்று. அதற்கு தாமஸ் ஜெஃபர்சன் சொல்லுகிறார், யாரும் பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு பதிலியாக இருக்க முடியாது, அவருக்கு அடுத்ததாக நான் வந்திருக்கிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அவ்வளவு பெரிய அறிவாளியன். இப்படி உலகத்திலே எண்ணற்றோர் படிப்பதையில் கவனத்தை செலுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படிப்பது மட்டுமே போதுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் தேவைப்படுகிறது என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். நிறைய படித்திருந்தாலும் இந்த உலகத்தின் இயல்புக்கு ஏற்ப யார் ஒருவர் வாழ தெரியவில்லையோ, இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் அறிவுடையவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே தான் இருக்க வேண்டும். தாமரை இலையின் தண்ணீரை போல இருக்கலாம், ஆனால் உலகத்தை விட்டு வெளியே சென்று விட முடியாது. நீங்கள் எந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து, இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து அவர்களோடு கலந்துதான் அந்த சீர்திருத்தத்தை நீங்கள் செய்ய முடியும். அப்போதுதான் உங்கள் அறிவு பயன்படும் என்றார். அதே வள்ளுவர் தான் சொன்னார், மிகச்சிறந்த அறிவு என்பது என்ன என்றால், நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையானது என்றால், பல உயிர்களுக்கும் நீங்கள் அன்பை செலுத்துவது, பகுத்துண்டு தருவது என்று குறிப்பிட்டார். நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு இளைஞன் ஒருவரிடம் வேலை கேட்டு வந்தான். அவர் அவனை அறையிலே உட்கார வைத்து முன்னறையிலே அவனுக்கு சாப்பாடு பரிமாறினான். அந்த சாப்பாட்டின் வாசனையை கேட்டுவிட்டு மோந்துவிட்டு ஒரு நாய் ஒன்று ஓடி வந்து அவனிடம் சாப்பாட்டுக்காக கெஞ்சியது. அவன் அந்த நாயை எட்டி உதைத்து துரத்தி விட்டான். அவன் சாப்பிட்டு முடித்ததும் எப்போதிலிருந்து வேலையில் சேரலாம் என்று அவன் கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், உனக்கு வேலை இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டான். அவர் சொன்னார், உனக்கு நான் தருவதே இலவச சாப்பாடு. அந்த நாய் வந்து கேட்டபோது அதில் கொஞ்சமாவது கொடுத்திருக்கலாம் அல்லவா, அதை எட்டி உதைத்தல்லவா அனுப்பிவிட்டாய். எனவே மனிதாபிமானமில்லாத உனக்கு வேலை கொடுத்தால் நிச்சயமாக நாளைக்கு எனக்கே நீ துரோகம் செய்வாய், சென்று விடு என்று சொன்னார். அதனால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும். சரி, படித்திருக்கிறார். ஜெயகாந்தன் எப்போதுமே சொல்வார், அவர் நிறைய படித்திருக்கிறார் என்றால் சரி சாப்பிட்டு கொண்டே இருந்தால் போதாமா, ஜீரணம் செய்ய வேண்டாமா என்று. படித்து கொண்டே இருந்தால் போதாது, அந்த படிப்பையும் அறிவையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் என்ன? அதனால் தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், நிறைய கற்றிருப்பார்கள், ஆனால் ஒரு அவையிலே எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல முடியவில்லை என்றால் அவர்கள்
பெற்ற கல்வியால் என்ன பயன்? அது வாசமில்லாத மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போல என்று குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றிருக்கலாம், ஆனால் இறுதியில் உங்களிடம் இருக்கிற உண்மை அறிவு தான் முக்கியம். உங்களுக்குள் ஒரு உண்மை அறிவு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதே. அதனால்தான் வள்ளலார் குறிப்பிட்டார், அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே என்று சொன்னார். அந்த அன்பில் தான் அந்த ஒளி இருக்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் உங்களுக்கான சுய புத்தி இருக்க வேண்டும், சுய சிந்தனை வேண்டும், சுய ஆய்வு வேண்டும் என்று திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு பணக்கார பெண் கடைவீதிக்கு சென்றார். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு உணவை ஒரு டின்னிலே வாங்கி கொண்டு வந்தார். அவருடைய வேலையாலும் கூட வந்தான். அவர் அந்த டின்னை எப்படி திறப்பது என்பதற்காக கொடுத்தப்பட்ட அந்த அறிவுரைகளை எல்லாம் அவர் படித்து கொண்டிருந்தார். அதற்குள் அவன் ஏதோ செய்தான், அதை திறந்து விட்டான். அவன் படித்ததே இல்லை. அவன் திறந்ததும் அந்த பெண்மணி கேட்டார், எப்படி நீ அதற்குள் திறந்தாய்? நான் இவற்றையெல்லாம் படித்து பிடிப்பதற்குள் நீ திறந்து விட்டாயே என்று. அதற்கு அவன் சொன்னான், நாங்கள் படிக்காதவர்கள் மூளையைத்தானே பயன்படுத்த வேண்டும், உங்களைப் போல அல்ல என்று. சில நேரங்களில் நம் உண்மை அறிவு என்பது முக்கியம் என்பதை உணர வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, அனாலிசிஸ் வேண்டும், சிந்தசிஸ் வேண்டும். இரண்டையும் பொருத்தி பார்க்கிற தன்மை வேண்டும். ஒரு சின்ன சம்பவம். ஒரு மாபெரும் அறிஞர், அவர் தன்னுடைய காலணியை பழுது பார்ப்பதற்காக ஒரு செருப்பு தொழிலாளியிடம் சென்றார். அவரிடம் அதை விட்டார். உடனே கேட்டார், எவ்வளவு நேரமாகும்? நிறைய நேரமாகும். சரி, நான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமே, 1 மணி நேரத்திற்குள் நீ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, இதில் அதிக வேலை இருக்கிறது, 4 மணி நேரம் ஆகும். அப்போது நான் எப்படி வெறுங்காலுடன் செல்வது? இந்த செருப்பை போட்டுக்கொள்ளுங்கள் என்று இன்னொரு செருப்பை கொடுத்தார். வேறொருவர் செருப்பை நான் எப்படி அணிவது? வேறொருவர் கருத்துக்களை அல்லவா இங்கே நீங்கள் தூக்கி கொண்டு அலைகிறீர்கள், தலையிலே ஏற்றிக் கொள்கிறீர்கள், காலிலே போட்டால் என்ன தப்பு என்று அந்த செருப்பு தொழிலாளி சொன்னார். எனவே உண்மை அறிவு மிகுவது என்பது முக்கியம். எப்போதுமே படித்து கொண்டு புத்தகங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்கள் நடைமுறை வாழ்க்கையை அறிய மாட்டார்கள். அவர்களை கொண்டு போய் ஒரு புது நகரத்தில் விட்டால் யாரிடமாவது விசாரித்து செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு அதற்கான அச்சம் ஏற்படும். அவர்களால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது. முன்பின் அறியாதவர்களை சந்தித்தால் புன்னகையோடு பேச மாட்டார்கள், பழக மாட்டார்கள், நடுங்குவார்கள். சில நேரங்களில் அவர்கள் சுருங்குவார்கள். அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். தற்குறிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் எல்லாவற்றையுமே எளிமைப்படுத்த நினைப்பார்கள். தகவல் தொடர்பிலே எப்போதுமே அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெறுமனே படித்து கொண்டு சிந்தனை செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். அதனால்தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், நீ படித்தது எல்லாம் இறந்த காலத்தை சார்ந்தது, உன் அறிவு என்பது இறந்த காலம். நாலேஜ் இஸ் பாஸ்ட் என்று சொன்னார், இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட் என்று சொன்னார். இந்த நொடியில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள். நேற்றைய சிந்தனையோடு இருந்தால் நீங்கள் அறிவோடு இருக்கிறீர்கள், நுண்ணறிவோடு இல்லை. அதனால்தான் அவர் சொன்னார், எப்போதுமே நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்காலத்தில் இருந்தால்தான் நீங்கள் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள். எனவே படித்தது என்பது இறந்த காலத்தை சேர்ந்தது, சிந்திப்பது என்பது நிகழ்காலத்தை சேர்ந்தது. படித்ததை வைத்துக்கொண்டு சிந்திக்கிற போதுதான் ஒருவன் நிகழ்காலத்தில் இருக்கிறான், நுண்ணறிவிலே இருக்கிறான். ஒருவர் மேடையிலே முழங்கினார், யாரையும் மேற்கோள் காட்டுகிறவன் முட்டாள் என்று சியாங்கோ பியாங்கோ கூறியிருக்கிறார் என்று. இவர் சொல்வதே மேற்கோள், இவரே சியாங்கா போங்காவை மேற்கால் காட்டுகிறார். அப்படி சில பேர் எப்போதுமே அடுத்தவர்கள் தோள்களிலேயே சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் எந்தவித பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல நேரங்களில் படிப்பது என்பது தரவுகள். அந்த தரவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ முடியாது. அந்த தரவுகளை நாம் தகவல்களாக மாற்ற வேண்டும். அந்த தகவல்களை அறிவாக மாற்ற வேண்டும். அந்த அறிவை நாம் செயல்படுத்துகிற போதுதான் அது ஞானமாக ஆகும். வெறும் தகவல்களை வைத்துக்கொண்டு அவற்றை மட்டுமே படித்து நாம் டி.எஸ். எலியட் அவர்கள் கூறியதைப் போல எங்கே அந்த அறிவு தகவல்களால் நிரம்பியது, எங்கே அந்த ஞானம் வெறும் அறிவால் நிரம்பியது என்று கேட்பதைப் போல இருந்து விடாமல்
அவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்த வேண்டும். நீங்கள் எதை படித்தாலும் சரி, ஒரு கவிதையை படித்தாலும் சரி, ஒரு கதையை படித்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை வரலாற்றை படித்தாலும் சரி, நீங்கள் சரித்திரத்தை படிக்கலாம், நீங்கள் உலகப் போரை பற்றி படிக்கலாம், நீங்கள் ஹானிபால் நடத்திய அந்த போர், ரோமாபுரியை எதிர்த்து நடத்திய போர்களை பற்றி படிக்கலாம். அவற்றையெல்லாம் படிக்கிற போது உங்கள் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி படியுங்கள். இன்று இருக்கிற உலகத்தோடு தொடர்பு படுத்தி படியுங்கள். அப்போதுதான் அந்த தரவு ஒரு அறிவாக மாறி ஞானமாக மாறும். அது உங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அப்போது அது ஞானமாக மாறும். சில நேரங்களில் கொள்கைகளுக்காக மட்டும் வாழ முடியாது. கொள்கைகளால் மட்டுமே ஒருவன் வாழ்ந்து விட முடியாது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு தவளை ஒரு ஆந்தையை சந்தித்தது. ஆந்தை என்றால் எப்போதுமே புத்திசாலி. அதனால் ஆந்தையிடம் தவளை சொன்னது, நான் தினமும் நிறைய சிரமப்படுகிறேன், பின்னங்கால்கள் நீளமாக இருக்கின்றன, முன்னங்கால் சின்னதாக இருக்கிறது. ஆந்தை சொன்னது, அனைத்து கால்களையும் ஒரே அளவில் செய்துவிட்டால் உனக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி செய்வது? அதை நான் சொல்ல முடியாது, நான் கொள்கை முடிவுகள் தான் எடுப்பேன், செயல்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை என்று. அதை போல இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள், மெக்கார்மக் என்பவர் எழுதியிருக்கிறது. அவர் எழுதியது வாட் தே டோன்ட் டீச் யூ அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்று. எல்லாவற்றையுமே ஹார்வர்டிலே இருக்கிற அந்த மேலாண்மை பள்ளியிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது. சிலவற்றை நீங்கள் களத்திலே பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் என்றால் அவர் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு ஒரு உரிமத்தை பெற்றுவிட்டால் அவர் ஓட்டுநர் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் அவர் பயிற்சி பெற்ற வாகனம் வேறு, ஓட்டப்போகிற வாகனம் வேண்டு. அவர் பயிற்சி பெறுகிற போது இருந்த போக்குவரத்து வேறு, இப்போது இருக்கிற போக்குவரத்து வேறு. அவர் போட்டுகிற வாகனம் மட்டும் முக்கியம் அல்ல, அவருடைய மனநிலையும் முக்கியம். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒருவர் வாழ்க்கையில் வீதியில் தான் கற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கிறது. எனவே புத்தகங்களில் கற்றுக்கொண்டதை வீதியிலே நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது கொள்கையை அமல்படுத்துவதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது ஏட்டுச் சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதை நாம் உணர்வோம். குஷ்வந்த் சிங் தன்னுடைய நகைச்சுவை புத்தகங்களில் ஒன்றை எழுதியிருப்பார். டெல்லியிலே ஒரு சர்தார்ஜியை சந்தித்திருக்கிறார்கள். 70 வயதானவர். அவர் டாக்ஸி ஓட்டுகிறார். அவரிடம் பயணம் செய்த ஒருவர் கேட்கிறார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே? 3 பேர் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? முதலாம் அவன் பொறியாளராக இருக்கிறான், இரண்டாம் அவன் வழக்கறிஞராக இருக்கிறான், மூன்றாம் அவன் ஒரு கம்பெனியிலே அலுவலராக இருக்கிறான். சரி, அப்போது ஏன் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டுகிறீர்கள்? மாதம் அவர்களுக்கு பற்றாத பணத்தை நான் தானே அனுப்புகிறேன் என்று அவர் பதில் சொன்னார். ஒருவன் வெறுமனே படித்து அந்த படிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு தன்னுடைய படிப்பறிவை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால், ஒரு கழுதையின் மீது புத்தகங்களை எல்லாம் ஏற்றி அனுப்பினால் அது எப்படி நிலையில், எந்த நிலையில் அந்த கழுதை இருக்குமோ அதை போலத்தான் இருக்கும் என்பதை நான் படித்திருக்கிறேன். ஆகவே கல்வி என்பதோ படிப்பு என்பதோ வாழ்க்கைக்கான முக்கியமான ஒன்று. தாகூருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவர் மெய்ஞானத்தை பற்றி எழுதிவிட்டார், கீதாஞ்சலியை எழுதிவிட்டார், எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அவர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிற போது வயதான ஒருவர் அவர் கதவை வந்து தட்டினார், அழைத்தார். நீ இந்த கீதாஞ்சலி எல்லாம் எழுதியிருக்கிறாயே, உண்மையிலேயே நீ உணர்ந்து எழுதினாயா? உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே, உனக்கு மெய்ஞானம் உண்மையிலேயே கிடைத்ததா என்றெல்லாம் கேட்டார். தாகூருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த மனிதர் தாகூரை சகல நேரமும் துரத்தி கொண்டிருந்தார். தாகூர் ஏதோ எழுதிவிட்டார், ஆனால் அதை உணர்ந்ததாக தாகூராலேயே சொல்ல முடியவில்லை. இப்படியே இருக்கிற போது இரவும் பகலும் அந்த மனிதர் வந்து கதவை தட்டுகிற போது தாகூருக்கே ஒரு நாள் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. உண்மையிலேயே நான் எழுதியது என்னுடைய அனுபவத்தில் விளையவில்லை என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் உதயத்தில் அவர் வெளியே பார்க்கிறார். மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது, அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கிறது. அப்போது அவர் அதை மட்டும் பார்க்கிறார். அவருடைய மனம் உதிர்ந்து போகிறது. இப்போது தாகூர் இரண்டாக இல்லை, பார்க்கிறவராகவும் பார்ப்பதாகவும் இல்லை, வெறும் காட்சி மட்டுமே தாகூராக இருக்கிறது. அந்த நொடியில் அவரிடம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. சிறிது நேரத்தில் அந்த வயதானவர் வந்தார், தாகூரை தேடினார், தாகூரை பார்த்தார், தாகூருடைய விடிகளை பார்த்துவிட்டு சொன்னார், இப்போது உணர்ந்திருக்கிறாய், நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சென்று விட்டார். மனத்தை உதிர்க்க வேண்டிய நேரங்களில் நாம் மனத்தை உதிர்க்க வேண்டும்.
ஒரு பரிவை எப்படி வாசிப்பது ஏற்படுத்த வேண்டும். ஒரு பரிவை ஏற்படுத்தாவிட்டால் வாசிப்பினால் பயனில்லை. ஒரு சின்ன குறும்படம் மலையாளத்திலே வந்ததை பார்த்தேன். அந்த குறும்படத்தின் பெயர் மீல்ஸ் ரெடி. நாம் பல நேரங்களில் சாலையோர உணவகங்களை கடந்து போவோம், அங்கே சாப்பிடவும் செல்வோம். அங்கே யாராவது ஒருவர் சீருடையை போட்டுக்கொண்டு தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு கொடியை வைத்து நம்மை சாப்பிட வாருங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பார். நாம் பல நேரங்களில் அவர்களை பற்றி சிந்தித்ததில்லை. அப்படி ஒரு மனிதர், வயதானவர், அவர் கொடியை வைத்து அசைக்கிறார். மதியத்தில் வெயிலில் அவருக்கு வியர்வை வடிகிறது. 1-2 பேர் வருகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை ஒரு மிட்டாயை அவர் கையில் கொடுத்து விட்டு போகிறது. அதை பொக்கிஷம் போல தன்னுடைய பையிலே வைத்துக் கொள்கிறார். இளைஞர்கள் தண்ணீரை தூக்கி எறிகிறார்கள். அந்த தண்ணீர் குப்பியை எடுக்கிறார். 2 சொட்டு தண்ணீர் மட்டும் இருக்கிறது. தாகத்திற்கு அவர் அதை பயன்படுத்தி கொள்கிறார். இருண்டு விடுகிறது. கொடியை வைத்து விடுகிறார். சீருடைகளை கழற்றி விடுகிறார். சொந்த உடையிலே போய் அந்த உணவகத்தின் உரிமையாளர் முன்பு நிற்கிறார். அவர் ஒரு உணவு பொட்டலத்தை தூக்கி போடுகிறார். வீட்டுக்கு வருகிறார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் வயதான அவருடைய மனைவி. இருவரும் அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார்கள். அந்த பொட்டலத்தை பிரித்து பாதி பாதி உணவை இருவரும் மகிழ்ச்சியோடு உண்கிறார்கள். பூனை ஒன்று வருகிறது. அதற்கும் கொஞ்சம் வைத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக உண்டு முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மிட்டாயை எடுக்கிறார். காக்கா கடி கடித்து மனைவிக்கும் கொடுக்கிறார். குறும்படம் முடிந்துவிட்டது. இந்த குறும்படத்தை நான் பார்த்த பிறகு எந்த சாலையோர உணவகத்திற்கு சென்றாலும் அங்கே காத்து கொண்டிருக்கின்ற அந்த வயதான மனிதனுக்கு ஏதேனும் பணம் கொடுக்காமல் வந்ததே இல்லை என்பதுதான் என்னிடம் நிகழ்த்திய மாற்றம். எனவே புத்தகப்புழுவாக மட்டுமில்லாமல் புத்தகங்களை நேசிப்போம், புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை யோசிப்போம், புத்தகங்களை செயல்படுப்போம். மானுட ஜன்மத்தை மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒரு சிறு துளியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.